தமிழகத்தில் தொடர் கொலைகள், கள்ளசாராய மரணம் என அடுத்தடுத்து திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறது. இந்த நிலையில்தான் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை, கடலூரில் பாமக நிர்வாகி மீது கொலை முயற்சி, சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை மற்றும் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி கொலை என அடுத்தடுத்து அரங்கேறும் சம்பவங்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நாடாளுமன்றம் வரை கேள்வி எழுந்த நிலையில் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா மாற்றப்பட்டு புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில், யார் இந்த IAS அமுதா? அமுதா 1994 செப்டம்பர் 4 முதல் தமிழ்நாடு IAS அதிகாரியாக தனது பணியை தொடங்கினார். இவர் தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, தமிழ்நாடு எய்ட்ஸ் துறையின் இயக்குநராகவும் உறுப்பினர் செயலாளராகவும் பணியாற்றினார். இவர் தமிழ்நாடு அரசின் மகளிர் கோட்பாட்டுக்கான தமிழ்நாடு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்தார். மேலும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்திற்கான ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியத்தின் திட்ட அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். 1990களின் பிற்பகுதியில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் துணை மாவட்ட ஆட்சியராக இவர் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள் சென்று உள்ளூர் மக்களை சந்தித்தார். இவர் அங்கு பதவியேற்ற போது உள்ளூர் மக்கள் அரசை நம்ப தொடங்கினர். இவர் தர்மபுரியில் பெண்களை மேம்படுத்துவதில் தனது பணிகளுக்கு பெயர் பெற்றவர். சுய உதவி குழுக்களின் சுறுசுறுப்பான பங்களிப்புடன் பெண்களிடையே கல்வி அறிவு விகிதத்தை மேம்படுத்த இவர் முயற்சிகளை மேற்கொண்டார். இவர் செங்கல்பட்டு சட்டவிரோத மணல் சுரங்கம் மீது நடவடிக்கை எடுத்தார். இவ்வாறு இவர் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினார். உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IASஐ அதிரடியாக இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து தான் தமிழக உள்துறை செயலாளராக மூத்த IAS அதிகாரி தீரஜ்குமாரை நியமித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பணிகளை கவனிக்கும் முக்கிய பொறுப்பில் தீரஜ்குமாரை நியமிக்க காரணம் என்ன என்று கேள்வி எழுந்துள்ளது. உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டதின் பின்னணி என்ன என பல கேள்விகள் எழுந்த நிலையில் தீரஜ்குமார் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். பீகார் மாநிலம் பாட்னாவை பூர்வீகமாக கொண்ட தீரஜ்குமார் 1993ஆம் ஆண்டு IAS பிரிவில் தேர்வாகி தமிழ்நாட்டில் IAS பணியை தொடங்கினார். சிறு துறைமுகங்கள் துறை முதன்மை செயலாளராக இருந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளராக பொறுப்பு வகித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு வணிக வரித்துறை செயலாளராக பணியமர்த்தப்பட்டார். இதுபோன்று தமிழக அரசின் முக்கிய பொறுப்புகளில் சிறப்பாக பணிபுரிந்து வந்தவர் தான் தீரஜ்குமார். இந்த சூழ்நிலையில் தான் தமிழக அரசின் முக்கிய துறையான உள்துறைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார். மறைமுகமாக நடப்பது என்ன? தொடர்ந்து நடந்து வரும் விஷயங்களை பார்க்கும் பொழுது திமுகவின் தவறை மறைக்க நடத்தும் செயலா இது? திமுக இந்த மாற்றத்தின் மூலம் தனது தவறை சரி செய்யுமா?